இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் 2/5/2026 மே மாதம் சனிக்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:57 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அதிகாலை 4:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கேன். மிக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. விமர்சனங்களை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இதனை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்த்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த நன்மைகளும் தேடி வரலாம். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் சாதகமாகவும் அமையும். சில தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பார்த்த முக்கிய செய்திகளும் வந்து சேரும். வியாபார கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையில்லாத நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. என்று மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையுமே ஒப்படைக்கவும் வேண்டாம். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. கவனமாகவும் இருங்க. இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்வதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். என்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம், ஆசைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று பொழுதுபோக்கான விஷயங்கள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இதற்காக சற்று போராட வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. புதிய பாதைகளை அமைத்து செயல்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும் என்று சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று வரவு செலவுகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது தாங்க. யாரையும் நம்பி அதிகப்படியான தொகையை தரவும் வேண்டாம். நண்பர்களுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறியவும் செய்வீங்க. சில சுப செய்திகளும் வந்து சேரும். அரசு தொடர்பான வேலைகள் வேகமாகவும் நடைபெறலாம். உங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் மன தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சில குருமார்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் மூலமாக ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. பணியாட்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும், மகான்களுடைய தரிசனங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியாகவும் செயல்படுவீங்க. விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பணிகளை அனுபவித்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் உறவு முறையில நல்ல சுமூகமான போக்கும் காணப்படும். அவர்களும் இன்று உங்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். திருமண உறவுல இன்று உங்களுடைய வீட்டுல நடைபெற இருக்கின்ற விழா ஒன்றை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய வீட்டு விசேஷத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீட்டு பராமரிப்பு வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். சேமிப்புகளை பக்குவமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகளும் குறையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளும் கைகூடியும் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வேலையிட இடமாற்றங்களும் ஏற்படலாம். இனம் தெரியாத குழப்பங்களும் அவ்வப்பொழுது ஏற்படலாங்க. அவசரப்பட்டு யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாங்க. முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள வார்த்தைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்துல இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறவும் செய்வீங்க. சொந்த பந்தங்கள் மதிக்கும்படியாக நடந்தும் கொள்வீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது சாதகமாகவும் முடியும். தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தொடங்குகின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். மூத்த சகோதரர்கள் இடத்துல அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். இன்று பரபரப்பான நாளாகவும் இருக்கும். இன்று நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மனை சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் குறையும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்றாட செயல்களையுமே கவனமாக செய்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. உங்களுடைய மனதில் சஞ்சலமான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். இன்று அதிகரிக்கும் பணியின் காரணமாக
இது சிரமமாகவும் உணர்வீங்க. மனதில் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். இன்று சற்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகள்ல பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய வங்கியில செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலையில எதிர்பார்த்து இருந்து வந்த நன்மைகளும் வந்து சேரும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சந்திக்க நினைத்து சென்ற நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று சில சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். வருமானத்துல உயர்வும் இருக்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். தேவையான வழிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஏதாவது ஒரு தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாக இருப்பதும் நல்லது தாங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. இங்கிதமாக பேசி சில கடினமான வேலைகளையுமே சாதிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிதானத்தையும் தருவதாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று சில குறிப்பிடத்தகுந்த பணவரவும் இருக்கும். முடிந்தளவிற்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் வர்த்தக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். இன்று சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது தாங்க. யாரையும் நம்பி நீங்க செயல்படவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலைகள்ல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நேர்மறை பலன்களை காண்பதற்கு உங்களுடைய முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சில சவால்களும் இருக்கும். ஓய்விற்கு கூட நேரமும் இருக்காது. திட்டமிட்டு பணிகளை முறையாக ஆற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய முன்கோபத்தினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அலுவலகத்துல இருக்கின்ற குழப்பங்களை யாரும் வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில செயல்படுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதற்காக கூடுதலான பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
இது சில நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் ஓரங்கட்டப்படுவதாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை மட்டுமே நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது தாங்க. உறவினர்களிடத்துல எதிர்ப்பாக இருந்தவர்கள் இப்பொழுது மனம் மாறி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல தேவையற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் சரி மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. முன்கோபத்தினால பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்கின்ற உதவிகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்துல இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சக ஊழியர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். இன்று எதிர்பார்த்த சில மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்க நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. காரசாரமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து வெற்றிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் இருக்கும். சராசரியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான முயற்சிகளும் இருக்கவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் அணுகுமுறையில கவனமாகவும் இருங்க. இன்று ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். தொழில் எதிரிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலை இடங்கள்ல ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. ஏதாவது மன சலிப்புல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தன லாபமும் இருக்கும். தோல்விகளை கண்டு கலங்கவும் வேண்டாம். முயற்சியினால வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவி பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம்.
உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல உங்களுடைய பணிகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பம் மற்றும் பணியிடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் விவாதங்கள் மற்றும் சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில சிரமங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்து வந்த முயற்சிகளுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். அதற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று நினைத்த சில பணிகள் தாமதமானாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதுவிதமான கண்ணோட்டங்களுடனும் இருப்பீங்க. பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் குறையும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மையையும் பெற்றுத்தரும். இன்று உங்களுடைய பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான போக்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சிறப்பான லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல வருமான உயர்வும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல தேவையான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். புதிய செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு வேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களை குறை கூறியவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. மன சங்கடமும் படவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய கருத்துக்களையும் மனம் திறந்து கேட்பதும் நல்லது தாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏதாவது புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பொறுப்பாகவும் உணர்வீங்க. வேலை தொடர்பான முயற்சிகளாக இருந்தாலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுக்கு இருந்து வந்த நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணிகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வியாபார பணிகள்ல புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய துறை சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உத்தரவாதம் தரக்கூடிய வகையில் சாதகமான பலன்களும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். சக பணியாளர்களுடைய நல்ல ஆதரவுகளும் இருக்கும். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு படைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல பாதுகாப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில் துறையில சின்ன சின்ன சிக்கல்களும் தோன்றி மறையலாம். வெளியில இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தனதானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. மென்மையான பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்து விடுவதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவசர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே களையவும் செய்வீங்க. அதிக நேரம் வெளியில் செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையோடு தீர்க்கமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகள் இடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும் என்று உங்களுக்கு என்று புதிய பாதையை அமைத்தும் கொள்வீங்க. பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கைக்கு உரியவர்கள் இடத்துல கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று நிதானமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல துரிதமாகவும் செயல்படுவீங்க. ஒற்றுமையும் இருக்கும். பயணங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். என்று பழைய நினைவுகளினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பூர்வீக சொத்துக்களினுடைய விஷயத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதமும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் மேம்படும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
இன்று மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது சற்று கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் இடத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நயமாகவும் அமைதியாகவும் பேசுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள் பற்றி விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். அதிகரிக்கும் செலவுகளின் காரணமாக சேமிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளினால தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல சில சாதகமான நன்மைகளும் உண்டாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களை தக்க வைத்தும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். சிந்தனை தெளிவோடு அலுவலகத்துல வேலைகளையும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழிலாளர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். முக்கிய நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டும் பேசுவாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. காலையில் தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நெருக்கமானவர்கள் இடத்துல எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சாதுரியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் மாற்றங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகள்ல தாமதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல காணப்படுகின்ற கடினமான சூழ்நிலைகளின் காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆர்வத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவுல நல்லிணக்கம் பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளின் காரணமாக பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில இருக்கின்ற பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பணி மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஒன்று இழுபறி ஆனாலும் நல்லபடியாகவும் வந்து சேரும். எந்த நேரத்திலுமே நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம்.
வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. என்று மற்றவர்களிடத்துல கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன படபடப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சில விஷயங்களை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்கும். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளினால அலைச்சல்களும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். பணிகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்க விமர்சனங்களும் செய்ய வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எடுத்த காரியங்களை முடிப்பதில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்தும் கொள்வீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையும் என்று உங்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆற்றல் குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. விரும்பிய வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய பேச்சுக்கள் மன தைரியத்தையும் தருவதாகவும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல கண்காணிப்புடன் இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமாகவும் இருங்க. யாருக்கும் நீங்க பாவம் பார்க்கவும் வேண்டாம். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருந்ததை இப்பொழுது வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளையும் தருவாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது நீங்க எதிலும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உத்தியோகத்துல தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. வர்த்தக பணிகள்ல முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது சாதகமாகவும் அமையும்.
இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துறைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று மன அமைதியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. சிறந்த செயல்திறனின் மூலமாக நற்பெயரையும் பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெற்றுவிடக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அன்பான நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகளையும் செய்யலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விரும்பியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வெற்றியும் பெற்றுவிடலாம். நெருங்கிய நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டும் பேசுவாங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுமான வரை வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியுடன் உற்சாகமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல உயர்வும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். ஆன்மீக பணிகள்ல சில புரிதல்களும் உண்டாகும். பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். வியாபார பணிகள்ல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.